நமக்கு ஒரு கனவு இருந்தது. அது நம் இனத்திற்கென்று ஒரு தனித்த விடுதலை பெற்ற தாயகம். ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக அடிமைப்பட்டு கிடந்த அன்னை தமிழினத்தின் அருந்தவத்தார் பார்வதி தாயினுடைய வயிற்று வழியில் வராது தமிழ் பேரினத்தின் வரலாற்று வழியில் பிறந்த ஒரு மகன். நம்முடைய பெரிய தகப்பன் நம்மாழ்வார் அவர்கள் இயற்கை அன்னை இந்த பூமி தாய் தனக்கு பேரிடர் வரும் காலங்களில் புதிதாக ஒன்றை தன்னை தற்காத்துக் கொள்ள தகவமைத்துக் கொள்வார் என்று சொல்கிறார். அப்படித்தான் நான் ஆழி பேரடையில் பூகம்பம் என்கிற நிலநடுக்கத்தை அதையெல்லாம் பார்க்கிறேன். அப்படி உலகில் மிக மூத்த மொழி, ஆதி மொழி, தானாக தோன்றிய தனித்த மொழி, இறைவனை பேசியது, இறைவனை பாடியது உலகில் எண்ணற்ற மொழிகள். இறைவனே பேசியது, இந்த மொழியால் என்னை பாடு என்று கெஞ்சி கேட்டது இது நம்முயிர் தமிழ் மொழிதான். தோற்றுவாயை இன்னும் எவரும் கண்டுணர்ந்தவர் இல்லை. ஒருவர் 50,000 ஆண்டு என்கிறார், ஒருவர் 80,000 ஆண்டு என்கிறார். இங்கே 3,50,000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் பயன்படுத்திய கல்லாயுதம் கண்டுபிடிக்கப்படுகிறது. வரலாறே கண்டுபிடிக்க முடியாத ஒரு தொன்மத்தின் தொன்ம மொழி தமிழ். அந்த தாய் தன் அருந்தவத்தால் அழியும் விளிம்பில் நிற்கிற போது ஒரு மீட்பனை பிரசவிக்கிறாள். அவன்தான் நம்முயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். வீழ்ந்த தமிழ் பேரினத்தை, தாழ்ந்த தமிழ் இனத்தை தன்மானத்தோடு தலைநிமிரச் செய்ய வேண்டும் என்று தன் தலையை தர தயாராக வந்தவன் தமிழ் பேரினத்தில் ஒரே ஒரு மகன்தான். என் மாமன் மரத்தமிழ் வேந்தன் இங்கே கூறியது போல தன் முன்னவர்களின் ஒட்டுமொத்த வீரத்தையும் தன் முன்னவர்களின் ஒட்டுமொத்த அறிவையும் ஒன்றே பெற்று ஒற்றை மகனாக பிறந்த பெருவீரன் நம்முடைய தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். அதனால்தான் பிரபாகரன் ஒரு பெயர் சொல்லல்ல, தமிழ் பேரினத்தின் தனித்த வரலாறு. அவன் ஒரு கனவு கண்டான். உலகில் எல்லா மொழிவழி தேசிய இனங்களையும் போல என் இனமும் உரிமை பெற்று பெருமையோடு உயர்ந்து சிறந்து வாழ வேண்டும் என்கிற ஒரு புனிதமான கனவு அவனுக்கு வந்திருக்கக்கூடாதுதான். ஏனென்றால் அவன் அமைச்சோ, அவன் அப்பன் ஒரு அமைச்சோ, அவன் ஒரு மன்னனோ, அவன் வாரிசோ, அவன் ஜமீனோ திவானோ இல்லை. அவன் ஒரு சாதாரண மகன். ஆனால் அவனுக்கு தெரியும், வரலாறை உருவாக்கியவர்கள், வரலாற்றை படைத்தவர்கள் உலகெங்கிலும் எளிய மனிதர்களான் என்பதை உணர்ந்ததால் அந்த எளிய மகன் தன் இன வரலாற்றை எழுத துவங்கினான். அது அவன் முன்னவர்கள் முன்வைத்த தத்துவம்தான். அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது, சரணடைந்து வாழ்வதினும் சண்டையிட்டு சாவது மேலானது, மண்டியிட்டு வாழ்வதை காட்டிலும் மானத்தோடு மாண்டு போவது சிறந்தது. இந்த கோட்பாட்டை உள்வாங்கியவன் கொதித்து எழுந்தான். 7 வயது சிறுவனாக இருக்கும்போதே அவன் இதயத்திற்குள் விடுதலை விதை விழுந்து விட்டது.
14 வயதில் தன் வீட்டை விட்டு வெளியேறினான். அந்த சிறுவனை தேடி சிங்கள காவல்துறை வீட்டுக்கு வர, தன் உடன் பிறந்தார்களுக்கு, தன்னை பெற்றவர்களுக்கு தொல்லையாகத்தான் இருக்க வேண்டாம் என்று வீட்டை விட்டு 14 வயதில் வெளியேறிய அவன் 18 வயதில் ஆல்பர்ட் துரையப்பாவை சுட்டு கொன்றான். அவன்தான் சொன்னான், எதிரியை விட்டுவை, துரோகியை சுட்டுவை என்று. போர்க்களத்தில் எதிரியின் கழுத்தில் வாள் விழுவதற்கு முன்பு துரோகியின் கழுத்தில் விழ வேண்டும் என்று கற்பித்தான். அவன் எனக்கு கற்பித்தான். இன்றைய துரோகி நேற்றைய நண்பன், நாளைய துரோகி இன்றைய நண்பன். எதிரி எப்பவும் தூரத்தில் இருப்பான், துரோகி எப்பவும் அருகிலே இருப்பான். எதிரி எப்போதும் நம் பலத்தையே குறிவைப்பான், துரோகி எப்பவும் நம் பலகீனத்தையே குறிவைப்பான். அதனால் எதிரியை விடவும் துரோகி ஆபத்தானவன், முதலில் அவனை சுட்டுவை என்றார். அதனால் அந்த துரோகியை சுட்டார். 18 வயது சிறுவனின் துவக்கிலிருந்து வெடித்த அந்த தோட்டாவில் அதிர்ந்தது நாடு. மீசை கூட சரியா முளைக்காத அந்த சிறுவனின் படத்தை சுவரொட்டியில் ஒட்டினார்கள். 10 லட்சம் ரூபாய் இவனை காட்டி கொடுப்பவர்களுக்கு பரிசு. தலைக்கு 10 லட்சம் வந்து வைத்து இவன்தான் தமிழ் பேரினத்தின் தலைவன் என்ற அடையாளம் காட்டியவன், இனப்பகைவன் சிங்களன். தமிழர்கள் சொல்லவில்லை இவன்தான் உன் தலைவன் என்று, அவர்கள் சொன்னார்கள் இவன் தானடா உன் இனத்தின் தலைவன் என்று அடையாளம் காட்டியவன் பகைவன். அன்று தொடங்கியது அவன் இன விடுதலை போர்.